வெல்கம் டு இட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துட்டேன். அதோட தோலையும் பீல் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கை மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், ரொம்பவே சிம்பிளான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வரவங்க ஏதாவது சாப்பிட கேட்கும் போது இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால அதில் உள்ள ஈரமே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரெகுலராக சப்பாத்தி பரத்துகிற மாதிரி கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அதில் வச்சுட்டு நல்லா பரத்திக்கலாம். பரத்தினதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை விட பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம உருளைக்கிழங்கை வச்சு எந்த ரெசிபி பண்ணாலுமே கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண மாவை சப்பாத்தி பரத்தின மாதிரி பரத்தினதுக்கப்புறமா கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிரும். இந்த ஸ்நாக்கை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிற ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை விட சூப்பர் எம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு கிறிஸ்பி பொட்டேட்டோ ரெசிபி பண்ணணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.